ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் ஒரு முக்கோண போர் ஒன்று நடந்துகிட்டே இருக்குது. இந்த போர்னால் என்னென்ன பாதிப்புகள் வருது அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும். திடீர்னு இந்தியாவிலலாம் பேனிக் மோட் அப்படிங்கிறது வருது. என்னப்பா இது, நிறைய பேர் பெட்ரோல் டீசலுக்கு விலை கூடுன்னு சொல்கிறாங்க. பாகிஸ்தானில் பார்த்தீங்கன்னா ரேஷன் தான், பங்களாதேஷில் ரேஷன் தான், மியான்மர்லலாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக பெட்ரோல் டீசல்லாம் கிடையாதான். இன்னும் நிறைய இடங்களில் இதே மாதிரி பிரச்சனை. ஸ்பெயினில் கேஸ் அப்படிங்கிறதுக்கு க்யூ நிற்க வேண்டியதாக இருக்குது. யூகேல 2 தினங்களுக்கான கேஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய இடத்துல தட்டுப்பாடுகள் வந்துகிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் மூடப்பட்டு விட்டது. இன்றைக்கி அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை நான் திறக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி மேக்ரோன் அவர்கள் பெருசாக ஒரு விஷயத்த சொல்லிட்டு போகிறாரு. அமெரிக்கா அடுத்த கட்ட தாக்குதலுக்காக B-52 பாம்பர்ஸ் அப்படிங்கிறத இப்போ ஈரானுக்கு எதிராக ஏவி விட்டுருக்காங்க. ஈரான் அடுத்த கட்டமாக அவங்களுடைய புதிய தலைவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. பல செய்திகள் இருக்குது, எல்லாத்தையுமே இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்தி. ஈரான் விஷயத்தெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இதை கொஞ்சம் கவனிங்களேன். எந்த ஒரு நபராக இருந்தாலும் சரி, சரியான பயிற்சி இல்லைன்னா எந்த விஷயத்தையும் சக்ஸஸ்ஃபுல்லாக செய்ய முடியாது. வீடியோ பார்க்குறதுனாலையோ, பிடிஎஃப் பார்க்குறதுனாலையோ, படிக்கிறதுனாலையோ நம்மளால் ஸ்போக்கன் இங்கிலீஷை சரியாக பேச முடியுமான்னு கேட்டால் இல்லை. இங்கிலீஷை டெய்லி பேசி ப்ராக்டிஸ் பண்ண சரியான சூழ்நிலை நமக்கு வேணும். அப்படிப்பட்ட சூழ்நிலை உங்ககிட்ட இல்லைனா இதை பாருங்களேன். இன் இங்கிலீஷ் ரைட்டிங் அண்ட் ரீடிங் ஐ மேனேஜ், but speaking only not coming. I can manage reading and writing in English, but I struggle with speaking. இது உங்களுக்கு புரிஞ்சுதா? பார்த்தீங்களா, லாஜிக்கோட இன்ஸ்டண்ட்டாக கரெக்ஷனை கொடுத்துருச்சு. இங்கிலீஷை ஒரு ஸ்கூல் சப்ஜெக்ட் மாதிரி சொல்லிக் கொடுக்காம ப்ராக்டிக்கலாக உங்களை பேச வச்சு சொல்லிக் கொடுக்குறாங்க. முக்கியமாக இதில் தமிழ் டு இங்கிலீஷ் ப்ராக்டிஸை கொடுக்குறாங்க. இதுதான் நம்ம மூளையில் நடக்கக்கூடிய ரொம்ப பெரிய லேகிங் ப்ராசஸ். இதை எலிமினேட் பண்ணுறாங்க. இந்த கோர்ஸில் நம்மளை அக்கௌண்டபிளாக வச்சுக்கிட ஒரு ஹேபிட் மென்டார் அப்படிங்கிறவங்களையும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. மற்ற கோர்ஸில் இங்கிலீஷை பேசி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லிமிட்டட் டைம் தான் இருக்கும். ஒரு டீச்சர் வரணும், வந்த பிறகு பேசணும், யாராவது கேலி பண்ணிடுவாங்களோங்கிற பயம் இருக்கும். ஆனால் இதில் 24/7 நீங்கள் இங்கிலீஷை பேசி ப்ராக்டிஸ் பண்ணலாம். உங்கள் கம்ஃபர்ட் ஜோனில் உங்களுக்கான டைமை ஏற்ற மாதிரி. அதே மாதிரி டெய்லி ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், இன்டர்வியூஸாக இருக்கட்டும், இதுக்கு தகுந்த மாதிரியான கான்வர்சேஷனை நீங்கள் செலக்ட் பண்ணி பேசி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ ஃபியூச்சர் உங்களுக்கு ChatGPT, கூகுள் ஜெமினி மாதிரியான AI டூல்ஸ்ட்டை கிடைக்க வாய்ப்பே கிடையாது. இதுதான் சூப்பர்னோவா AI ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ். இனி இங்கிலீஷ்னால உங்க வேலையில எந்த குறைபாடும் ஏற்படக்கூடாது. அப்படிப்பட்ட இங்கிலீஷை கத்துக்கிட்ட சூப்பர்னோவா AI ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ்ல ஜாயின் பண்றதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அப் டு 75% டிஸ்கவுண்ட் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. வேணுங்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க. பொதுவா தமிழ் விதையில நிறைய செய்திகள் வரும். பட் இப்போ கண்டினியூஸாவே யுத்த செய்திகள் இருக்கிறதுனால அதை ரொம்பவும் தமிழ் பட்சத்தில் போட்டுட்டு இருக்கனால தான் இங்கே கொஞ்சம் மிஸ் ஆச்சு. இனி அந்த மிஸ்ஸிங் வராமல் பார்த்துக்கிறேன். முதல் செய்தியாக நம்ம பார்க்க வேண்டியது அமெரிக்கா. இந்த யுத்தத்தை தொடங்கினதே அமெரிக்காவுக்கு ஒரு கன்சர்ன் இருந்துச்சு. எப்படியாவது ஆயில் மார்க்கெட்டை கம்ப்ளீட்டாக அவங்க கொண்டு வரணும் அப்படிங்கிறது. ஆயில் மார்க்கெட்டை அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும்னா வெனிசுலாவையும் ஈரானையும் பிடிச்சா போதும். கிட்டத்தட்ட 100 லிட்டரில் 32 லிட்டர் இவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இந்த 2 நாடுகள் அவங்களுடைய அமெரிக்காவினுடைய கட்டுப்பாட்டில் இருந்துச்சுன்னா ராஜா மாதிரி வாழலாம் கடைசி காலம் வரை. இல்லைப்பா, மாற்று எரிபொருள் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஓடிட்டுருக்காங்களே அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் மாற்று எரிபொருள்ங்கிறது வெறும் சாதாரண மக்களுக்காக. அரசாங்கம் லாபம் பார்ப்பதற்கு இந்த கச்சா எண்ணெய் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அதை ரொம்ப தெளிவாக பண்ணிகிட்ருக்காரு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள். அடுத்த ஒரு கான்ஸ்பிரசி தியரி கூட வந்துச்சு. $50 மில்லியன் அளவுக்கான ஆயில் நிறுவனங்களுடைய பங்குகளை மட்டும் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய இளைய மகன் வாங்கி வச்சிருக்காரு. அதன் பிறகு தான் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இந்த யுத்தத்துக்கு போனார் அப்படின்னு சொல்லி. மேபி அது இளைய மகனாகவும் இருக்கலாம், இல்லாட்டி ட்ரம்ப் அவர்களுக்கு தெரிஞ்ச யாராக வேணாலும் இருக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி யுத்தம் வரப்போகுது, நான் யுத்தத்தை அறிவிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க பெரிய பிக் ஷார்ட்ட சொல்லுவாங்க. அவங்க அதுக்கான ஷேர்ஸை வாங்கி வச்சுருவாங்க. யுத்தம் முடிய போகிறதுக்கு முன்னாடி அறிவிச்சிருவாங்க, ஷேர்ஸ் எல்லாம் விற்றுருவாங்க. இதெல்லாமே நடந்துட்டு தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃப்ரான்ஸ் என்னப்பா புதுசாக ஏதாவது சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டால், ஃப்ரான்ஸ் இதுக்குள்ளேயே வரமாட்டேன், இந்த யுத்தத்துக்குள்ளே வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தார்ல. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் மூடப்பட்டு விட்டதோ, ஐயோ எங்களால் சமாளிக்கவே முடியலை. அதை திறக்கிறதுக்காக டிஃபென்சிவ் ஆக்ஷனாக நான் என்ன செய்ய போகிறேன், 8 போர்க்கப்பல், ஒரு விமானம் தாங்கி கப்பல், அடுத்ததாக ஒரு 2 ஹெலிகாப்டர், இதெல்லாம் வச்சு எஸ்கோர்ட் கொடுக்க போகிறேன். ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை திறங்கன்னு சொல்லிட்டு போகிறேன். பின்னாடி கப்பல் வரப்போகுது. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை நான் டிஃபென்சிவாக திறக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி மேக்ரோன் அவர்கள் சொல்லியிருக்காரு. மேக்ரோன் அவர்கள் இப்படி சொன்ன உடனே வாங்க ஏஜமா எல்லாமே திறந்துருக்கு அப்படின்னு சொல்லி ஈரான் சொல்லுவாங்களா? வாய்ப்பில்லை ராஜா. அப்படியே ஈரான் சொன்னாலும் அந்த பக்கமாக இருக்கக்கூடிய ஹூத்திஸும் ஹிஸ்புல்லாவும் என்ன செய்வாங்க அப்படிங்கிறதே தெரியலை. ஹிஸ்புல்லா அப்படின்னு சொன்னோன்னா தான் லெபனனுக்கு எதிராக இஸ்ரேலினுடைய அட்டாக் அப்படிங்கிறது கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்குது. திடீர்னு இஸ்ரேல் சொல்கிறாங்க எங்களுக்கு எதிராக ஒயிட் ஃபாஸ்பரஸ் அப்படிங்கிறத பயன்படுத்திட்டாங்க லெபனன் அப்படின்னு சொல்லி ஹிஸ்புல்லா. ஆனால் ஹிஸ்புல்லா லெபனன் சொல்கிறாங்க இல்லை இஸ்ரேல் தான் பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி. பட் எது எப்படி இருந்தாலும் 2 பேரும் சொல்லும்படி பார்க்க போனால் ஒயிட் ஃபாஸ்பரஸ் அப்படிங்கிறது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இது தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்தியா உட்பட பல நாடுகளில் பெட்ரோல் விலை அதிகரிக்குமா அப்படிங்கிற கேள்விக்கு இந்தியா மட்டும் தைரியமாக பதில் சொல்லியிருக்காங்க. ஒரு பேரலுக்கு $130 உயர்ற வரைக்கும் பெட்ரோல் நாடைய விலை அப்படிங்கிறது இங்கே அதிகப்படுத்தப்படாது. பேனிக் பையிங் அப்படிங்கிறது தேவையில்லை. இப்போதைக்கு நம்மகிட்ட எல்லாத்துக்குமே ஸ்டாக் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
G7 நாடுகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இல்லை இங்கே வந்து ஆயில் மார்க்கெட் வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது, நாங்கள் 400 மில்லியன் ஆயில் அப்படிங்கிறத பீப்பாய் 400 மில்லியன் பீப்பாய் அப்படிங்கிற பேரல் அப்படிங்கிறத எங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ்லேருந்து எடுத்து தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் இந்தியாவும் பங்கு பெறுமான்னு கேட்டால் அதெல்லாம் கிடையாது, எங்கள் நாட்டுக்கு தேவையான ஆயில் மட்டும்தான் எங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி இந்தியா அதிலேருந்து நீட்டாக எஸ்கேப் ஆயிட்டாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. வெனிசுலாவிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 400லேருந்து 500 மில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கான தங்கத்தை அமெரிக்கா எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஆனால் இன்னும் தங்கம் இருக்குது, 500 பில்லியன் அளவுக்கான தங்கம் அப்படிங்கிறது வெனிசுலாவில் இருக்குது. அதை நாங்கள் கேட்டதுனால ஈஸியாக எங்களுக்கு வெனிசுலா தாராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. காலனி ஆதிக்கத்தை திரும்ப கொண்டு வந்திருக்கிறது அமெரிக்கா. அமெரிக்கா இந்த யுத்தத்தில் இவ்வளோ நாள் எவ்வளோ செலவு பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்டால் கிட்டத்தட்ட 6 பில்லியன் அமெரிக்க டாலர் அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ்ரேல் ஒரு 2-3 பில்லியன் அமெரிக்க டாலரை செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டோட்டலாக 10 பில்லியன் அமெரிக்க டாலர் எல்லா பக்கமும் சேர்ந்து செலவுகள் மட்டுமே ஆகிருக்கு. மனித உயிரிழப்புகள் அது அப்பார்ட் இந்த இதிலே வராது. அதை தாண்டி எல்லா நாடுகளுக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய பொருளாதார ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். இந்த பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து ஒவ்வொரு நாடும் திரும்ப வர்றதுக்கு 1 மாதம் 2 மாதம் வரை பிடிக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் இந்திய பங்கு வர்த்தகம் உட்பட பல இடங்களிலும் நெகட்டிவ் -3% இதெல்லாம் இன்றைக்கி நிஃப்டிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதே நேரத்தில் சவுத் கொரியாவில் அவங்களுடைய பங்கு வர்த்தகத்தை எடுத்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு, 8% டவுன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நிப்பாட்டிட்டாங்க. இது எல்லாமே எல்லா இடங்களிலுமே நடந்து வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதனால் கச்சா எண்ணெயுடைய விலை மட்டும்தானே விற்க அதிகமாக போகுது அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுங்க. உர விலை அதிகமாகும், அடுத்ததாக இருக்கக்கூடிய காப்பர் விலை, மெட்டல்ஸினுடைய விலை அதிகமாகும், காய்கறிகளுடைய விலை அதிகமாகும், இப்படின்னு சொல்லி பல எல்லாமே நம்ம வாங்கி சாப்பிடக்கூடிய அத்தியாவசிய பொருட்களுடைய விலை அப்படிங்கிறது அதிகமாகும். பஹ்ரைனில் தான் அமெரிக்காவினுடைய 5th ஃப்ளீட் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த 5th ஃப்ளீட்டுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு ஆயில் ரிஃபைனரி நிறுவனம் இருந்துச்சு, அதை இன்றைக்கி ஈரான் அடிச்சிருக்காங்க. ஸோ ஈரானுடைய இந்த தாக்குதல் கண்டிப்பாக பஹ்ரைன் நாட்டுக்கு பெரும் சிக்கல் தான். அதை விட பெரும் சிக்கல் அமெரிக்காவுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. துருக்கிக்கு எதிராக ஈரான் மறுபடியும் ஒரு ட்ரோன் ஏவி விட்டதாகவும் அதை நாட்டோ தடுத்து நிறுத்தியதாகவும் நாட்டோ இன்று செய்தியை வெளியிட்டிருக்கிறது. இதுக்கு மேலே துருக்கியை நீங்கள் பகைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி துருக்கியினுடைய எர்டகன் அவர்களும் ஈரானுக்கு வார்னிங் கொடுத்துருக்காங்க. எவ்வளோதான் அண்டை நாடுகளை அடித்தாலும் ஈரான் இன்னும் துருக்கி அடிக்கவே இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் யுத்தம் காரணமாக கிட்டத்தட்ட 10,000க்கும் அதிகமான நபர்கள் டிஸ்பிளேஸ் ஆகியிருக்காங்க. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இடம்பெயர்ந்திருக்கிறார்கள். அங்கே நாளுக்கு நாள் நிலைமை ரொம்ப மோசமாயிட்டு இருக்கு அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. அமெரிக்காவும் வெனிசுலாவும் அவங்களுடைய உறவை மேம்படுத்தி கொண்டார்கள். என்ன நடிப்பட அமெரிக்கா உறவை மேம்படுத்தலைங்க, மிரட்டியே நீ என்கிட்ட தான் இருக்கணும், நீ இப்படி தான், இந்த மினரல்ஸ்லாம் எனக்கு தான் சொந்தம், இது எல்லாமே எழுதி வாங்கிட்டு இருக்காங்க அமெரிக்கா. சொல்லப்போனால் கட்ட பஞ்சாயத்து, அங்கே இருக்கக்கூடிய தலைவரை தூக்கிட்டு நான் தான் தலைவர், என்னை மீறி நீ எதுவுமே செய்யக்கூடாது, என்னுடைய நிறுவனங்கள் வெனிசுலாவுக்கு வரும், ஆயிலை எடுப்பாங்க, தங்கத்தை எடுப்பாங்க, எதுவும் சொல்லக்கூடாது, 5-10% உனக்கு நாங்கள் கமிஷன் தந்துடுவோம், மீதம் இருக்கும் 95% எங்களுடைய லாபம், அதை நாங்கள் எடுத்து போயிட்டே இருப்போம், எல்லா நிறுவனங்களுக்கும் அனுமதி கொடுக்கணும், லைசன்ஸ் கொடுக்கணும், எந்த நிறுவனத்தையும் ஓட விடக்கூடாது, அமெரிக்க நிறுவனங்கள் வரும்போது அவங்கள சிவப்பு கம்பளம் போட்டு வரவேற்க வேண்டும். இவ்வளவு கண்டிஷனை வெனிசுலாவுக்கு கொடுத்துருக்காங்க. எந்த இடத்துல அவங்க கை காண்பிக்கிறாங்களோ அங்கே ஆயில் வெல் எடுக்கிறதுக்கோ இல்லாட்டி மைனிங் பண்ணுறதுக்கோ நீங்கள் அனுமதி கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெனிசுலாவினுடைய இப்போதைய அரசாங்கம் சரியசமாக நீங்கள் சொன்னால் எல்லாம் சரிதான் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஓகே சொல்லியிருக்காங்க. அயத்தல்லா அலி கமேனி அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார். ஈரானுடைய சுப்ரீம் லீடர் கொல்லப்பட்டதுக்கு பிறகு யார் அடுத்த சுப்ரீம் லீடர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேள்வி இருந்துச்சு. அதுக்கு பதில் கிடைச்சிருச்சு. அயத்தல்லா முஜ்தபா கமேனி அவர்கள் தான். அதாவது அயத்தல்லா கமேனி அவர்களுடைய மகன் தான் இந்த முஜ்தபா கமேனி அவர்கள். அவங்களுடைய குடும்பம் முழுவதுமாகவே கடைசியாக இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா நடத்தின தாக்குதலில் கொல்லப்பட்டாங்க. இப்போ முஜ்தபா கமேனி அவர்கள் அடுத்த சுப்ரீம் லீடராக அறிவித்திருப்பது இஸ்ரேலுக்கு அடுத்த சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா இஸ்ரேல் சொன்னாங்க, எந்த ஒரு சுப்ரீம் லீடர் நீங்கள் வச்சாலும் சரி அவங்கள நாங்கள் கொன்னுருவோம் அப்படின்னு சொல்லி. ஈரான், நாங்கள் அதை பார்த்து கொள்கிறோம், எங்களுக்கான மூதாதையர்கள் சொன்னபடி தான் நாங்கள் நடப்போம், இந்த யுத்தம் இன்னும் 100 நாட்களுக்கோ இல்லாட்டி 5 வருஷத்துக்கு தொடர்வதற்கான எல்லா சக்திகளும் எங்ககிட்ட இருக்குது, அந்த அளவுக்கு எங்ககிட்ட ஸ்டாக் பீல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஈரானுடைய ஜெனரல் ஒரு வீடியோவை வெளியில் விட்டுருக்காரு. ஈரானுடைய புதிய சுப்ரீம் லீடருக்கு ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். சீனா டென்ஷன். சீனா எப்போ வேணாலும் ஆசிய நாடுகளுக்கு இடையே ஒரு பெரிய போரை உருவாக்கலாம், இல்லாட்டி சீனாவுக்கு எதிராக பெரிய போர் ஒன்று உருவாகலாம். இந்த நேரத்தில் நமக்கும் ஆயுதம் தேவை அப்படிங்கிற இந்த சீனா ஏற்படுத்தின பேனிக் காரணமாக தான் ஆசிய நாடுகள், பல நாடுகள் ஆயுதங்களை குவித்து வருகிறார்கள் என்கிற தகவல் இன்னைக்கு முதன்மை பெற்ற தகவலாக மாறி இருந்துச்சு. ஆயுத உற்பத்தி, ஆயுத ஏற்றுமதி அப்படின்னு சொல்லும்போது அமெரிக்கா தான். உலகத்தில் 100 ஆயுதம் ஏற்றுமதி செய்யப்படுகிறது என்றால் அதில் 42 ஆயுதங்களை ஏற்றுமதி செய்வது அமெரிக்காவான்.
உலகத்திலேயே அதிகமான ஆயுதங்களை இறக்குமதி செய்யும் நாடுகளின் பட்டியலில் முதல் இடத்தில் உக்ரைன் இருக்காங்க, இரண்டாவது இடத்தில் இந்தியா இருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் மிடில் ஈஸ்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சிக்கலும் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் யுத்தமும் எப்போ வேண்டுமானாலும் பாகிஸ்தானை உண்டு இல்லைன்னு செய்யலாம். ஸோ அப்படி செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம கப்பற்படை ஒத்திகை செய்து பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்கிற ஒரு முனைப்புடன் கப்பற்படை ஒத்திகையை செய்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கப்பற்படை ஒத்திகையால் ஆப்கானிஸ்தானை வீழ்த்த முடியுமா, இல்லை ஆப்கானிஸ்தான் ஈஸியாக பாகிஸ்தானை வீழ்த்திடுவாங்களா அப்படிங்கிறதுலாம் போக போக நமக்கே தெரிஞ்சிடும். ஈரானில் ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட் இருக்குது. அந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை இப்போ தான் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அதிலிருந்து ரஷ்யாவினுடைய என்ஜினியர்ஸ் தான் இருந்தாங்க. ஸோ ரஷ்யாவினுடைய என்ஜினியர்ஸை காப்பாற்றும் இரண்டாவது ஸ்டேஜ் அப்படிங்கிறத ஆரம்பிச்சிருக்கோம். சீக்கிரமாக அதில் சிக்கி இருக்கக்கூடிய அனைத்து ரஷ்யர்களும் காப்பாற்றப்படுவார்கள் என்கிற செய்தியை ரஷ்ய அரசாங்கம் வெளியிட்டிருக்கிறது. உக்ரைன் அமெரிக்காவுக்கு உதவி இருக்காங்க. எப்படி உதவி இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈரானுடைய ட்ரோனை தடுத்து நிறுத்தக்கூடிய ட்ரோனை உக்ரைன் தயாரிச்சிருக்காங்க. ஏன்னா ரஷ்யாவுக்கு ஈரான் தான் ட்ரோன் கொடுத்தாங்க. அந்த விதத்தில் அந்த ட்ரோனை தடுத்து அழிப்பதற்கான இன்னொரு ட்ரோனை உக்ரைன் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ட்ரோனை உருவாக்குவது எப்படி, அந்த ட்ரோனை எப்படி பயன்படுத்துவது அப்படிங்கிறதுக்கான அந்த ட்ரைனிங் கொடுப்பதற்கு உக்ரைனில் இருக்கக்கூடிய ஸ்பெஷலிஸ்ட் இப்போ ஜோர்டனுக்கு போயிருக்காங்க. ஜோர்டனில் இருக்கக்கூடிய அமெரிக்க பேஸில் வச்சு தான் இந்த ட்ரைனிங் அப்படிங்கிறது கொடுக்கப்பட போவதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஈராக் அவங்களுடைய சொந்த நாட்டை வேற யாருமே பக்கத்து நாடுகளை அடிப்பதற்கு பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற தடையை பிறப்பித்திருக்கிறார்கள். ஹங்கேரி ஐரோப்பிய ஒன்றியத்துக்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சுருந்தாங்க. ஐரோப்பிய ஒன்றியம் சீக்கிரமாக ரஷ்யாவினுடைய ஆயில் சாங்ஷனை விலக்கி விடுவோம், ரஷ்யாட்டிருந்து ஆயில் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி. அப்போ ஐரோப்பிய ஒன்றியம் அதை கொஞ்சம் கொஞ்சமாக மறுத்தே வருகிறார்கள். ஐரோப்பிய ஒன்றியம் மறுத்தால் ஐரோப்பிய ஒன்றியம் உக்ரைனுக்கு கொடுக்க வேண்டிய 90 பில்லியன் அமெரிக்க டாலரை நாங்கள் விடமாட்டோம், வீட்டோ பண்ணிடுவோம்னு சொல்லி ஹங்கேரி மிரட்டிட்டு இருக்காங்க. ஹங்கேரியனுடைய குரலுக்கு இப்போது ரஷ்யாவும் குரல் கொடுத்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. நான் முதலே சொன்ன மாதிரி சூப்பர்னோவா ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அப் டு 75% வரை டிஸ்கவுண்ட் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. வேணுங்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க. ஸோ நிறைய அப்டேட் பார்த்துருக்கோம். இந்த அப்டேட் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.